நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே 47வது வார தலைப்பாக ஆதி சபை சரித்திரம் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் ஆதி சபை உருவான வரலாறை சில பகுதிகளை நாம் தியானத்தில் கொள்ள இருக்கின்றோம். சபை என்றால் சர்ச் என்று நாம் சொல்லுகிறோம். கிரேக்க மொழியிலே எக்லீசியா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சபை என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவில் வர வேண்டிய ஒரு காரியம், தேவன் இந்த பூமியிலே ஆதியிலே ஏதேனை உண்டாக்குகிறார். ஆனால் அந்த ஏதேன் பாவத்து நிமித்தமாய் காணப்படாமல் போய்விட்டது. அதுக்கு பிற்பாடு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு விசுவாசத்தின் பாதையிலே நடத்தி பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததியாக இந்த உலகத்திலே தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்ட சந்ததியாக இஸ்ராயேல் மக்களை தேவன் உலகத்திலே நிலைநிறுத்தினார். ஏதேனிலே தேவனுடைய கட்டளைகள் இருந்தது, அந்த கட்டளைகள் பொய்த்து போனது. ஆகையினாலே தேவன் அந்த கட்டளையை இந்த உலகத்துல ஒரு ஜாதி ஜனத்தை உருவாக்கி அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுத்து அவர்களை தம்முடைய ஜனமாக வைத்திருந்தார். ஆனால் புறஜாதிகளையும் தேவன் மீட்டெடுப்பதற்காக சித்தம் கொண்டதினாலே தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தேவன் அனுப்பி 3வது தடவையாக சபை என்கிற ஒரு அமைப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். சபை என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் 118 தடவைகள் வந்துள்ளது. இதன் மூல சொல் எக்லீசியா என்பதாகும். ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு அழைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டம் என்பதாகும். இந்த வார்த்தை முதலாக மத்தேயு 16:18 வருகின்றது. அங்கே நாம் வாசிக்கின்றோம், மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். இதே சொல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் சபை என்ற சொல் வருகிறது. இதை தவிர சுவிசேஷங்கள் 4லும் சபை என்ற சொல் வேறு எங்கும் வரவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் சபை என்ற சொல் அதிகமாக வருகின்றது. இந்த ஆதி சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பேதுருவுடைய விசுவாசத்து நிமித்தமாய் தேவன் பேதுருவுக்கு அந்த அறிக்கையை வெளிப்படுத்தினார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அறிக்கையை வெளிப்படுத்தினதுனாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை கொண்டு தேவன் சபையின் அடித்தளத்தை ஆரம்பிக்கின்றார் என்பதை நாம் சரித்திரத்தின் மூலமாக அறிய முடிகின்றது. முதல் சபை கூட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே அவர் தம்முடைய 11 சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு ஒலிவமலைக்கு போகின்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நாம் இதை அறிய முடிகின்றது. அங்கே ஒலிவமலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்தும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்து காண்பித்த காரியங்களை குறித்தும் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம் என்று சீஷர்களுக்கு கட்டளையிட்ட பின்பு இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆக முதல் சபை கூட்டம் ஒலிவு மலையிலே 11 பேர்களால் நடந்தேறுகின்றது. அதற்கு பிற்பாடு இயேசு பரலோகத்துக்கு எழுந்தருளி போன பிற்பாடு இரண்டாவது சபை கூட்டம் எருசலேமின் மேல் வீட்டறையில் வைத்து நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 120 பேர் 10 நாட்களாக கூடியிருந்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு சபை கூட்டம் இன்னொரு இடத்தில் நடக்கின்றது என்று நாம் அறிய முடிகின்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடம் தேவாலயம் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அறிய முடிகின்றது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இது சபை என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அப்படி சேர்த்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அந்த கூட்டத்துக்கு பெயர் சபை என்று அழைக்கப்படுகிறது. முன்னாடி நாம் சொன்னோம், ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு அழைக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டம்தான் சபை என்பதாகும் என்று. அதாவது வசனத்தை கேட்டு விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஒருமனதாக ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபித்து தேவனை துதித்து ஆராதித்தார்கள். இதுவே சபையாக ஆதியிலே அடையாளப்படுத்தப்பட்டது. சபையில் 4 காரியங்கள் கற்பிக்கப்பட வேண்டும், வலியுறுத்தப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அறிய முடிகின்றது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஆகிய 4 விஷயங்களிலும் ஆதி சபை மக்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மேலும் வீடுகள் தோறும் இந்த சபைகள் கூடி வர வேண்டும் என்ற ஒழுங்கு காணப்பட்டதாக 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது சபையில் காணிக்கை சேர்க்கும் பழக்கம் இருந்துள்ளதை நாம் அறிய முடிகின்றது. அவர்கள் மனதில் விருப்பப்பட்டவைகளை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிற பழக்கம் ஆதி சபையிலேயே இருந்து வந்திருக்கின்றது. மேலும் சபைகளில் கமிட்டிகள் தெரிவு செய்யப்பட்டது. எளியவர்களை பராமரிப்பதற்காக அந்தந்த சபைகளிலே கமிட்டிகள் ஏற்படுத்தப்பட்டு டீக்கன்மார்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டது என்பதை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ரட்சிக்கப்படுகிற மக்கள் 3 காரியங்களை செய்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தின் பிரகாரம் அவர்கள் சபையாக கூடி வந்தார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் சபையாக கூடி வந்தார்கள். 2வது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிரகாரம் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையாய் கூடி வந்த எல்லோருமே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். 3வது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 மற்றும் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வீட்டு ஜெபங்களை நடத்தினார்கள். ஆங்காங்கு வீடுகள் தோறும் கூடி செபிக்கிற பழக்கம் ஆதி சபையிலே அதிகமாய் காணப்பட்டது. அதனால தான் சபை வேகமா பரவியது. அப்போஸ்தலர்கள் பல இடங்களில் சென்று சபைகளை உருவாக்க முடிந்தது.
பவுல் போன்றவர்களெல்லாம் வீராப்பாய் சுவிசேஷம் அறிவிக்க முடிந்தது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சபையிலே சிறப்பு கூட்டங்கள் நடத்தி ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவதற்கு இடம் கொடுத்தார்கள் என்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதியை வாசிக்கும் பொழுது அறிய முடிகின்றது. சபை ஜெபித்து ஆவியானவருடைய அனுக்கிரகம் பெற்று அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்து அனுப்பினால்தான் ஊழியர்கள் ஊழியம் செய்ய புறப்பட்டு போனார்கள். தன்னிஷ்டமாக ஊழியம் செய்ய யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, சபைகளில் பிரச்சனை வரும்போது தலைமை சபை கூடி முடிவெடுத்து எல்லா சபைகளுக்கும் நல்ல தீர்வுகளை எழுதி அனுப்புவது ஆதி சபை வழக்கமாய் இருந்தது என்று அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகின்றது. அந்த பகுதிகளை வாசிக்கும் போது முதலாம் சபை மன்றம் என்று அழைக்கப்படுகிறது வரலாற்றில். அந்தந்த சபையின் மூப்பர்கள் கூட்டம் கூடி அடிக்கடி சபையின் நிலவரங்களை விவாதித்து கொள்ள வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே பவுல் எபேசு சபையின் மூப்பர்களை கூட்டி வைத்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கின விஷயத்திலிருந்து நாம் அறிய முடிகின்றது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17லிருந்து 38 வரையிலும் இதை நாம் வாசிக்கின்றோம். மேலும் சபைகளாக மாறிவிட்டது. பல தேசங்களில் சபை பரவிவிட்டது. இந்தியாவிலும் சபை பரவியது. முதல் 100 வருடங்களில் உலகத்தின் பல பாகங்களிலும் சபைகள் உருவாகியது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறிப்போய் ஏறக்குறைய 70 வருடங்களுக்குள்ளாக உலகத்தின் பல தேசங்களிலே சபைகள் வேகமாக பரவியது. தேவ மனிதர்கள் தங்களை முழுதுமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததினாலே அவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் சபைகள் உருவாகி கொண்டே வந்தது. சபையின் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் என்று அறியப்படுகின்றது. அதன் பின்பு அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொலை செய்தார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் மற்றும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 100 வருஷம் வரையிலும் வாழ்ந்திருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீசன் யோவான் அப்போஸ்தலன் மட்டுமே என்று பார்க்கிறோம். ஏனெனில் கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் யோவானுடைய புஸ்தகங்களாய் இருக்கிறது. இந்த சபையின் மூலமாய், இப்படி ஆதியிலே தேவன் ஏற்படுத்திய இந்த சபையின் மூலமாய், இந்த ஆதி சபை சரித்திரத்தின் மூலமாய் அநேக நன்மைகள் உண்டாகின்றதை நாம் பைபிளில் இருந்து வாசிக்கின்றோம். முதலாவது, இந்த சபையிலே நாம் இருப்பதனாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் வாழ்வதனாலே நாம் திறக்கப்பட்ட கண்கள் உடையவர்களாய் இருக்கின்றோம். தேவன் நமக்கு திறக்கப்பட்ட கண்களை தந்திருக்கின்றார். திறக்கப்பட்ட கண்களை நாம் பரிசாக பெற்றிருக்கின்றோம், ஈவாக பெற்றிருக்கின்றோம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சபைக்குள் இணைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் திறக்கப்பட்ட கண்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது பவுலுக்கு தேவன் கட்டளையிட்ட ஒரு விஷயமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16லிருந்து 18, இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுயஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும்
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். சபையை சார்ந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை காண்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட மேலானது ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சபைக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இருக்கிற நாம் தேவனை பார்க்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்கிறவர்களாய், தேவனுடைய மகத்துவங்களை காண்கிற கண்கள் உடையவர்களாய் இருக்கிறோம். பவுல் எபேசு சபையாருக்காக இப்படி அவர் வேண்டுதல் செய்கிறார். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது, இந்த சபைக்குட்பட்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அனந்த ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த சபைக்குட்பட்டிருக்கிற தேவனுடைய மக்கள் தேவனுடைய அனந்த ஞானத்தை, மிகப்பெரிய ஞானத்தை, மகிமையான ஞானத்தை, அறிவை பெற்றிருக்கின்றார்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இந்த சபைக்குட்பட்டவர்களிடத்திலே தான் தேவ ஞானம் அதிகமாய் இருக்கிறது. இந்த சபையிலிருந்து தான் தேவ ஞானம் வெளியே போகிறது. இது பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்திருக்கிற ஞானம். சகல காரியங்களையும் யூகித்து செய்வதற்கு, எல்லா காரியங்களையும் புத்திசாலியாய் செய்வதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு, தேவன் உண்டாக்கின இந்த பூமியிலே நல்ல மனிதர்களாய் வாழ்வதற்கு தேவனுடைய ஞானம் நமக்கு உண்டானால் மட்டும்தான் செம்மையாக வாழ முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியும். அவருடைய ஞானம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்வானானால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய போஷித்தலை அன்றாடம் அனுபவித்து வருகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனின் சபைக்குட்பட்ட மக்களை தன்னுடைய குமாரனின் சாயலால் போர்த்தப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சபையாரை தேவன் அன்றாடம் போஷிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல ஆகாரங்களினாலே போஷிக்கிறார். உலகத்தில் அழிவில்லாத போஜனத்தை கொடுத்து போஷிக்கின்றார். வார்த்தை என்ற போஷாக்கை அதிகமாய் கொடுத்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாக வளருவதற்கும் ஆரோக்கியமாய் காணப்படுவதற்கும் அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நடத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் கூட்டிட்டு போவதற்கு அவர் நமக்கு அன்றாடம் நம்மை மேய்க்கின்றார், நம்மை போஷிப்பிக்கின்றார், நமக்கு உதவி செய்கின்றார். நான்காவதாக, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20 மற்றும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சபையாகிய நம்மை ஆண்டவர் தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் நாம் வரையப்பட்டிருக்கிறோம். அவருடைய உள்ளங்கையில் நாம் இருக்கிறோம்.
அவருடைய கைக்குள் அடங்கிய ஆடுகளாக இருக்கிறோம். அவருடைய கைக்குட்பட்ட மக்களாக இருக்கிறோம். பாவம் நம்மை ஒன்று செய்ய முடியாது. சாபம் நம்மை ஒன்று செய்ய முடியாது. மரணங்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. மனிதர்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. அவருடைய சபையை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 16 நாம் வாசித்தோம், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் அவருடைய கரங்களுக்குள் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களின் கிரியைகளாக இருக்கிறோம். அவர் தம்முடைய கரங்களிலே நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக நாம் காணப்படுகிறோம். 5வது அப்போஸ்தலர் 20 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் சபையை மேய்க்கிறவராய் இருக்கிறார், நடத்துகிறவராய் இருக்கிறார், வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவி மற்றும் ஊழியர்களை கொண்டு சபையை மேய்க்கிறார் என்று நாம் அப்போஸ்தலர் 20 வாசிக்கிறோம். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சபையை மேய்ப்பதற்கு தேவன் தம்முடைய ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே சபைக்குட்பட்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் வழிகாட்டப்படுகிறார்கள். எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனுக்கு பிரியமான ஜனமாக வாழ வேண்டும் என்று சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தி அவர்களை நித்தியத்துக்கு நேராய் வழிநடத்தி கொண்டு போகின்ற அந்த மேய்ப்பு பணியை தேவன் இந்த சபைக்குட்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தேவன் கொடுக்கிறார். சபைக்கு உட்படாதவர்கள் தான் சபையின் மேய்ப்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்க மாட்டார்கள். அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள். சபைக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் அந்த சபையில் இருக்கின்ற ஊழியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரமாகவே நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 6வது, இந்த சபையிலே தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்றால் சமாதானத்தையும் பக்தி விருத்தியையும் வைத்திருக்கிறார். ஆதி சபைகளில் இருந்த மிக பெரிய காரியம், சபைகள் 9 வாசிக்கும் பொழுது, சபை அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சபையிலே சமாதானம், பக்தி விருத்தி, தெய்வ பயம், தெய்வ சிநேகம், தேவனுடைய அன்பு போன்றவைகள் எல்லாம் அதிகமாய் காணப்படும். சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், பேதங்கள், குறைபாடுகள், ஒன்று கொண்டு போட்டிகளும் பொறாமைகளும் இல்லாதபடிக்கு ஒன்று கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக ஒருத்தர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேராய் ஒருத்தரை ஒருத்தர் வளர்த்துவிக்கின்ற அந்த நல்ல பண்புகள் சபைக்குள் காணப்படுகிறது. ஒரு நல்ல ஐக்கியமாக சபை காணப்படுகிறது. பரலோக ராஜ்யத்துக்குரிய ஐக்கியமாக சபை காணப்படுகிறது. கடைசியாக இந்த சபையானது முடிவிலே மறுரூபம் அடைந்து பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:17 நாம் வாசிக்கிறோம். அதாவது அந்த நாள் வரும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த சபைக்குட்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்து நின்று வாழ்ந்து மரித்து போனவர்கள் அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது அவர்கள் உயிரோடு எழும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் கடந்து போகிறார்கள். அந்த வேளையில யாரெல்லாம் இன்னும் சபைக்கு உட்பட்டு ஆண்டவருடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு உட்பட்டு விசுவாசத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் வாழுகிறார்களோ அவர்கள் மறுரூபம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். இதுதான் சபையினுடைய சரித்திரமாய் இருக்கிறது. கிறிஸ்துவிலே ஆரம்பித்து கிறிஸ்துவிலே நிறைவு பெறுகிறது தான் சபையாக இருக்கிறது. எங்கோ அலைந்து தெரிந்து
ஆங்காங்க ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய மக்கள் அல்ல. நிலைத்திருந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தேவனுடைய சத்தியத்திலே வளர்ந்து நித்தியத்துக்கு நேராய் பயணம் செய்கிற ஒரு பாக்கியம்தான் இந்த சபைக்குள் பட்டிருக்கிற மக்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய சபையாக அவரிடத்தில் கூட்டி சேர்ப்பாராக. ஆமேன். God bless you. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையின் ஆதி சபையின் சரித்திரம் குறித்து நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை அளித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எதற்கு சபைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை 7 குறிப்புகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதன் பிரகாரம் நாங்கள் ஆண்டவரே சபைக்குட்பட்டு வாழும்படியாக எந்த விதத்திலும் சபையின் ஆண்டவரை ஒழுங்குகளுக்கு, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு, ஊழியர்களுடைய ஆண்டவரே புத்திமதிகளுக்கு விகற்பமாய் நடந்து கொள்ளாதமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.